Alright. So, in this session, எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OSPF Summarization பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு கான்ஃபிகரேஷன் பார்ட் இல்லை, ஜஸ்ட் அ தியரிட்டிக்கல் பார்ட். OSPF Summarization மினிமம் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ OSPF Summarization ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்மரைசேஷன்னா என்ன நம்ம ஏற்கனவே AGRP Summarization செஷனில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் சம்மரைசேஷன் இதோட ப்ராசஸும் அதே தான். ஸோ சம்மரைஸ் பண்ணி தரும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரவுட்ஸ் எல்லா ரவுட்ஸையும் சம்மரைஸ் பண்ணி சிம்பிளிஃபைட் வேல அவுட்புட் போர்ட்டில் தரும். அதுதான் சம்மரைசேஷன் சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டோபாலஜி 2 ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கப்பல் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, ஒரு 4 இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த 4 இன்டர்ஃபேஸையும் நான் சம்மரைஸ் பண்ணி நான் வெளியில் அனுப்பணும்னா, தட் மீன்ஸ் வெளியிலனா R2க்கு அனுப்பணும்னா இந்த 4/24ஐயும் /22 மாற்றி நான் R2க்கு நான் அனுப்ப முடியும். ஸோ R2வில் செக் பண்ணி பார்த்தோம்னா அது /22 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சம்மரைசேஷன். இதே ரிலேட்டடான கான்செப்ட் தான் நம்ம EGRPலையும் பார்த்தோம். பட் அதோட சம்மரைசேஷன் இதோட சம்மரைசேஷன்லையும் கான்செப்ட் வைஸே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் EGRPயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் சம்மரைஸ் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் உங்களோட நெய்பருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் EGRPயோட சம்மரைசேஷன். பட் OSPFல அப்படி கிடையாது. OSPF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக சேம் டேட்டாபேஸ், ஒரே டேட்டாபேஸ் தான் இருக்கும். ஸோ உங்களால் சம்மரைசேஷன் வித்தின் த ஏரியாவுக்குள்ளே பண்ண முடியாது. ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு, ஒரே ஏரியாவில் இருக்கக்கூடிய ரவுட்டருக்கு சம்மரைஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளே இப்போ நம்ம எடுத்துக்குவோம். 1 செகண்ட், இதுக்கு போயிடுவோம். இதுலேருந்து நம்ம ஸ்னாப் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இதே எடுத்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனில் இப்போ R1 R2 இது ரெண்டுமே சேம் ஏரியா. இப்போ இது ரெண்டுமே ஏரியா 0ல் இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் ஏரியா 0, இது ரெண்டு ரவுட்டருமே ஃபுல்லாகவே ஏரியா 0ல் எல்லா நெட்ஒர்க்ஸுமே இருந்துச்சுன்னா சம்மரைசேஷன் R1க்கும் R2க்கும் நடுவில் பண்ண முடியாது. நாட் ஒன்லி ஏரியா 0, இப்போ இது வந்து 2 ரவுட்டருமே ஏரியா 1 இருந்தாலும் உங்களால் சம்மரைசேஷன் பண்ண முடியாது. ஏன்னா சம்மரைசேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ABR இல்லை ASBRல தான் பண்ண முடியும். ரீசன் ஏன் ABR இல்லை ASBRல தான் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் OSPFோட டேட்டாபேஸ் வித்தின் த ஏரியா, ஒரே ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரவுட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே டேட்டாபேஸ் தான் மெயின்டைன் ஆகும். அதனால நீங்கள் டேட்டாபேஸில் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட பார்டர் ரவுட்டர்ஸில் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அது ABRஆ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ASBRஆ இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இங்கே நான் லூபேக் IP கொடுத்து இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லூபேக் இன்டர்ஃபேஸ் இல்லைனா உங்கள் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி வேறு ஒரு ஏரியாவில் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த R1க்கும் R2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. ஸோ இங்கே நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து ஏரியா 0ன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் கன்சிடர் இது வந்து ஏரியா 0 பேக்போன் ஏரியா. இப்போ இந்த R1 ரவுட்டரில் ஏரியா 0 ரன் ஆகிட்டுருக்கு, R2லையும் ஏரியா 0 ரன் ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏரியா 1ல், தட் மீன்ஸ் 4 லூபேக்குமே ஏரியா 1ல் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா ஓகேவா? இப்போ இந்த சைடு இன்னொரு செட் ஆஃப் ரவுட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஏரியா 1ல் இருந்துட்டு, ஸோ நீங்கள் இதில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏரியா 1ல் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா R1ல் ஏரியா 0வும் ரன் ஆகும், ஏரியா 1ம் ரன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ABR ரவுட்டர் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். R1 என்ன ஆகும்? R1 வந்து ஒரு ABR ரவுட்டர், விச் மீன்ஸ் இதில் நீங்கள் இது பண்ண முடியும், சம்மரைசேஷன் பண்ண முடியும். ABR ரவுட்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் உங்களால் சம்மரைசேஷனை R1 ரவுட்டரில் பண்ண முடியும் 2 ஏரியா இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ சம்மரைசேஷன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏரியா பார்டர் ரவுட்டர்னால் ஏரியா வச்சு தான் நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எந்த ஏரியா ரவுட்டரை சம்மரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் சம்மரைஸ் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவீங்க. அதுதான் சொல்கிறேன், சம்மரைஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஸோ சம்மரைஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்
இப்போ R1ல நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் சம்மரைஸ் பண்ணி /22 அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்னா R2ல அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும்போது சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ரவுட்டிங் டேபிளையும் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா அதோட டேட்டாபேஸ் டேபிளையும் செக் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் டேபிளையும் இதே மாதிரி தான் உங்களோட டைப் 3 LSAல, ஏன்னா ABR எல்லாமே டைப் 3 LSA. ஸோ உங்கள் டைப் 3ல ரிசீவ் ஆகக்கூடிய LSA இந்த 4 ரவுட்ஸுமே ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே டைப் 3 LSAவா உங்களோட R2 ரவுட்டரில் ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும். தென் அதுக்கப்புறமா நீங்கள் சம்மரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரவுட்ஸ் எல்லாம் சம்மரைஸ் ஆகி சிங்கிள் ரவுட், ஐ திங்க் ஸோ சிங்கிள் ரவுட் இல்லைன்னா 2 இல்லை 3 ரவுட் உங்களோட சம்மரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். மோஸ்ட் ப்ரிஃபரபிள் இட்ஸ் 1 ரவுட். ஸோ ஒரு ரவுட்டில் உங்களுக்கு அதோட LSA டைப் 3 LSAவோட இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ABRோட சம்மரைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ASBRோட சம்மரைசேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ABR சம்மரைசேஷனை பற்றி ஒரு சிம்பிளாக ஹிண்ட் மாதிரி எழுதணும்னா, ABR சம்மரைசேஷன் வந்து உங்களுக்கு ABRல வச்சு நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறது ஃபஸ்ட் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ABR இருக்கணும். அதில் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, இங்கே எந்த ஏரியாவிலேருந்து சம்மரைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்ன நெட்வொர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த நெட்வொர்க்கை என்ன சப்நெட் வச்சு, அதாச்சும் எந்த மாதிரி சம்மரைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது EAGRPல பார்த்த மாதிரி தான் எந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணுவீங்க. ஸோ சம்மரைசேஷனாலே சப்நெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எந்த ஏரியா இதெல்லாம் சம்மரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிசீவிங் ரூட்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரிசீவிங் எண்ணில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிசீவிங் எண்ணில் சிங்கிள் ரூட் இன் OSPF LSA type 3, அதாச்சும் சம்மரி LSA பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ரவுட் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ரவுட் இருக்கும். இதுதான் இதோட மெயினான ஹிண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இது ABR வச்சு சம்மரைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ASBR வச்சு சம்மரைசேஷனுக்கு வருவோம். ஓகேவா? ASBR வச்சு சம்மரைசேஷன்னா இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி வந்து அதே மாதிரி ஏரியா 0னே வச்சுக்குவோம். ஓகேவா? ஏரியா 0. இப்போ இந்த R1ல இந்த 4 லூபேக் இன்டர்ஃபேஸ் இருக்கா, இந்த 4 லூபேக் இன்டர்ஃபேஸையும் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனோன்னே தட் மீன்ஸ் LSA டைப் 5 மாறிடும், எக்ஸ்டர்னல் ரவுட்ஸாக மாறிடும். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனோன்னே இது ASBR ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ASBR ரவுட்டர். ஸோ இது எல்லாமே இப்போ நம்மளுக்கு ASBR ரவுட்டர் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரைட். ஸோ இப்போ R1 ரவுட்டர் ASBR ரவுட்டர், ஏன்னா இதில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எக்ஸ்டர்னல் ப்ரிஃபிக்ஸ் மாதிரி இந்த லூபேக்லாம் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு ASBR ரவுட்டர் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது ASBR ஆக்ட் ஆக ஆரம்பிச்சதுனால நம்மளால சம்மரைசேஷன் இங்கே பண்ண முடியும். என்ன சம்மரைசேஷன் பண்ண முடியும்? டைப் 5 சம்மரைசேஷன் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட சம்மரைசேஷன் 2 தான் பண்ண முடியும், ஒன்று ABR இல்லை ASBR. ABRல பண்ணால் அது பேர் டைப் 3 சம்மரைசேஷன், ஏன்னா டைப் 3 LSAயோட சம்மரைசேஷன். அதே இது ASBR ரவுட்டரில் பண்ணால் அது டைப் 5 LSAயோட சம்மரைசேஷன். அதாச்சும் எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ் எல்லாம் நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னே இதெல்லாம் டைப் 5 இன்ஃபர்மேஷனாக வந்துருச்சா? ஸோ இப்போ டைப் 5 இன்ஃபர்மேஷன் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம R1லேருந்து சம்மரைஸ் பண்ணி நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம். இதை சம்மரைஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏரியா தேவையில்ல, நீங்கள் என்ன சம்மரைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும். ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறமா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதை பற்றிக்கும் ஏரியா பேஸ் பண்ணி கிடையாது, அது வந்து எக்ஸ்டர்னல் ரவுட்ஸாக தான் வருது. அது எந்த ஒரு இதுலேருந்து வேணால் வரலாம், எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால், ஸ்டாட்டிக் ரவுட்ஸ் எப்படி வந்தாலும் அது ரீடிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணி OSPFல அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ OSPFல சம்மரை, அதாச்சும் OSPF ஏரியா 0க்குள்ளே போய், ஏரியா 0ல் அதோட ப்ராசஸ் ஐடிக்குள்ளே போய் நம்ம சம்மரைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே R2ல அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகும்போது என்ன ஆகும்,
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா LSA type 5 type 5 போடுவோம் ஓகேவா. ஸோ LSA type 5ல உங்களுக்கு இந்த 4 ப்ரிஃபிக்ஸஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிருக்கும். டைப் 5ல எல்லா ப்ரிஃபிக்ஸும் ரிசீவ் ஆகும். பட் சம்மரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 4 ப்ரிஃபிக்ஸுக்கு பதிலாக ஒரே ப்ரிஃபிக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே ரிசீவ் ஆகும். நம்மளோட டைப் 5 LSAல சம்மரைசேஷன் நடக்கும். டைப் 3ல கிடையாது, டைப் 5ல நடக்கும். ஸோ இதுதான் LSA டைப் 5ஓட சம்மரைசேஷன். OSPFல 2 இடத்துல தான் சம்மரைசேஷன் பண்ண முடியும். ஒன்று டைப் 3 இல்லை டைப் 5. அதாச்சும் ABR இல்லைன்னா ASBR. நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதோட டேட்டாபேஸ் கம்மியாகி சம்மரைஸ் பண்ணி சிங்கிள் ரவுட்டாக வரும். இன்னொரு 2க்கு வராது. ஓகேவா. ஸோ இதுதான் சம்மரைசேஷனுக்கு. சம்மரைசேஷனில் இன்னொரு மெயினான விஷயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இது எல்லாமே சேர்த்து நான் சம்மரைஸ் பண்ணி /22 கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ஒரு நெட்வொர்க் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் L1 இப்போ டவுன் ஆயிடுச்சு, பேலன்ஸ் இருக்க நெட்வொர்க்லாம் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஷேரிங் இன்ஃபர்மேஷனும் போகாது டவுன் ஆயிருக்குன்னு. ஸோ இது சம்மரைசேஷன் பண்ணியிருந்தா, பண்ணலைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். அதோட இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்கும். அது LSA டேட்டாபேஸில் திருப்பி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு செட் ஏரியா ஃபுல்லாக உங்களோட ப்ராசஸ் அதோட ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட்டுங்கிற அல்காரிதமாக திரும்ப ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த சம்மரைசேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ சம்மரைசேஷன் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த நெட்வொர்க் டவுன்னு காமிக்காது. அதை பொறுத்த வரைக்கும் ரவுட்டிங் டேபிளில் அந்த நெட்வொர்க் தெரியும். ஸோ நெட்வொர்க் தெரிகிறதுனால உங்கள் டேட்டா பேஸில் சேஞ்சஸ் சீக்கிரம் இருக்காது. ஸோ அதனால உங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சம்மரைசேஷனோட ஒரு ஹெல்ப்ஃபுல்னஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ சம்மரைசேஷன் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டைப் 3 டைப் 5 LSA பற்றி. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் queries இல்லை questions இல்லை doubts, what is OSPF summarization பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா just give a comment. That's it. Thanks for watching. Until next time.